வருமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். இன்னும் இது முடிக்கிற மாதிரி தெரியல. அவசரப்பட்டு நாம் ஓட வேண்டாம், நன்றாக முடித்து விட்டு போவோம். நான் 2023 ஆண்டிலிருந்து 2025 வருடம் ஏப்ரல் ஆகிவிட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் தான் 2023 கற்றுக்கொள்கிறோம். ஆனா இன்னும் கற்று முடியவில்லை. எத்தனை வருஷம் பார்த்தீங்களா? ஆகவே ஒரு வசனத்தை நாம் திரும்ப திரும்ப பார்ப்பது நல்லது, திரும்ப திரும்ப அலசுவது ஆராய்வது நல்லது. இப்படி எடுத்துக்கொள்வோமே. இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற பொழுது ஓ லெவல் ஓஎல் படிக்கிறோம் என்று வைப்போம், +2 +1. அப்ப இந்த ஓஎல்ல பாஸ் பண்ண இல்லை என்றால் அடுத்து ஏஎலுக்கு போக முடியாது. +1ல பாஸ் பண்ணாட்டா +2க்கு போக முடியாது. அதுபோல நாம் அதிகமாய் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்ட பிறகுதான் அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். அது நல்லது. என்னால் அது முடிக்க முடியல. நானும் தலைப்பும் கொடுத்து விட்டேன், பரவாயில்ல, ஸ்தோத்திரம். எப்படியோ வேத வசனம் எங்களுக்கு முக்கியம். என்ன செய்யலாம் என்று என்னுடைய எண்ணங்களிலே நான் சிந்திக்கின்ற பொழுது, தேவன் என்னுடைய எண்ணத்திலே வைக்கின்ற அந்த விதையை உங்களுக்கு நான் விதைக்கிறேன், அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த நாளிலே நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எனவேதான் நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அது வயது வரம்பல்ல, கற்றுவிட்டேன் அல்ல, கற்றுக்கொண்டேன் அல்ல, கற்றுக்கொள்கிறேன் என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மத்தேயு சுவிசேஷத்தின் முதலாவது புத்தகமாக இருக்கின்றது. எனவே இந்த வசனத்தை நாம் அறியாமல் இருக்கவில்லை, அறிகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த மத்தேயு 22 பாருங்கள், தேவன் எப்படியாய் பேச போகிறார். நாம் வாசித்தது வேறாயிருக்கலாம், நாம் கேட்டதும் வேறாயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் புதிதாய் இந்த வசனங்களினூடாக நமக்கு வெளிப்படுத்துகின்ற அந்த திறக்கப்பட்ட வார்த்தை அல்லது அந்த முத்தரிக்கப்பட்ட வார்த்தை எவ்வாறு வெளியிலே வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது கடற்கரைக்கு போகின்றோம். கடற்கரையிலே போகின்ற பொழுது அந்த மணலுக்குள்ளே கரையிலே உங்களுக்கு சிப்பிகள், அந்த சங்கு, அந்த மாதிரி வகைகள், சில அரிய வகைகள், அழகானவைகள் அந்த கடற்கரையிலே நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. அது ஒன்று சிப்பி. அப்ப நாம் சிப்பி என்று சொல்லுகின்றோம். அந்த சிப்பியில் தரமானதல்ல, அந்த சிப்பியில் கழிக்கப்பட்ட ஒன்றுதான், புறக்கணிக்கப்பட்ட ஒன்றுதான் அந்த கடற்கரையிலே அது வந்து ஒதுங்குகிறது. அந்த புறக்கணிக்கப்பட்ட, அந்த ஒதுக்கப்பட்ட அந்த சிப்பியை கூட இன்னைக்கு நாம் பார்த்து அது அழகா இருக்கிறது என்று சொல்லி அநேகர், சின்ன பிள்ளைகள் இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் ஒரு டிசைனா இருக்கலாம் அந்த சிப்பி. ஆகவே அதை போய் நாம் பொறுக்கிக் கொள்ளுவோம். அது அழகு பொருட்கள் மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்து வைப்போம். ஆனால் அதுவல்ல சிப்பி. அது சிப்பி என்று சொன்னாலும் கூட அது புறக்கணிக்கப்பட்டது, கடலால் புறக்கணிக்கப்பட்டது. ஆகவே கரையில வந்து கிடக்கிறது. ஆனால் உண்மையான சிப்பி எங்கே என்றால் அது கடலின் ஆழத்தில் இருக்கிறது. அந்த சிப்பியை நாம் கரையில இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, கடலுக்குள்ளே போக வேண்டும். ஆழமாய் கடலுக்குள்ளே மூழ்கி சுழியோடி அங்கே ஆழத்தில் இருக்கின்ற அந்த சிப்பியை நாம் எடுத்தால் மட்டுமே அதுக்குள்ளே முத்து இருக்கிறதை
நாம் அறிந்து கொள்ளலாம். சிப்பிக்குள் முத்து. அவை உங்களுக்கு கடந்த நாட்களில் சொன்னாலும் இப்பொழுது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே மேலோட்டமாக நீங்கள் வேதத்தை பார்த்தால் அந்த கடலின் கரையிலே கடற்கரையிலே கிடக்கின்றதான அந்த கடலால் புறக்கணிக்கப்பட்ட அப்படிப்பட்ட அல்லது அந்த சிப்பியை மாத்திரம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆழமாய் போனால் மட்டுமே அந்த சிப்பிக்குள் முத்தை காணலாம். அதுபோன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. பேதுரு தன்னுடைய தோழர்களோடு, நண்பர்களோடு, சக நண்பர்களோடு மீன் பிடிக்க சென்றார். அங்கே மீன் பிடித்து இரவு முழுவதும் பாடுபட்டான். ஒரு மீன் கூட அகப்படவில்லை, ஒரு மீன் கிடைக்கவில்லை. தோல்வியோடு, சோகத்தோடு அவன் கரைக்கு திரும்பி வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், சீமோனே, நீ ஆழத்திலே தள்ளிக்கொண்டு உன் வலையை போடு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அப்பொழுது சீமோன் சொல்லுகின்ற பதிலை பாருங்கள். ஆண்டவரே, ஐயரே, நான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே எனக்கு அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். பார்த்தீர்களா? அவருடைய வார்த்தையின்படி வலையை போட்டது நிமித்தம் அதனுடைய பலனும் அதனுடைய விளைவும் என்னவென்றால் திரளான மீன்களை பிடித்தான் என்று பார்க்கிறோம். இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த கடற்கரையும் கடலின் ஆழத்தில் இருக்கிற முத்தும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நாம் மேலோட்டமாக பால் மாத்திரம் வசனத்தில் குடிக்காமல் பலமான ஆகாரத்தை நாம் உட்கொள்ள வேண்டியது இன்றைய தேவையா இருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் விஷயத்துக்கு வருவோம். 22வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம், அதிலே 1 தொடக்கம் 6ஆம் வசனம் வரைக்கும் யாராவது வாசியுங்கள். எல்லாரும் வேதத்தை புரட்டிக் கொள்ளுங்கள், கவனியுங்கள். மத்தேயு 22 1 தொடக்கம் 6ஆம் வசனம் வரைக்கும். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ஆமென். Thank you, sister. ஓகே, இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்க கேட்டீர்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதுல பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், பிரசங்கம் கேட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவ ஆவியானவர் இந்த வசனத்தினூடாக வெளிப்படுத்துகின்ற ஒரு ரெவல்யூஷனை நீங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அது ஒரு உவமை. அதான் நான் சொன்னேன், பைபிள் 4 வகையாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு, ஞானபோதனையாகிய சுவிசேஷம், உவமை, தீர்க்க தரிசனம். இந்த வரலாறும் ஞானபோதனையாகிய சுவிசேஷத்தையும் எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் இந்த உவமை என்பது அது மறைபொருள், அது ரகசியம். அதே போல தீர்க்க தரிசனமும் 3 வகையாக நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது.
இந்த இந்திய நாளிலே இந்த மற்றவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அது தீர்க்க தரிசனம் இல்லை, அது சுவிசேஷத்துக்குள்ள அது அது உள்ளடக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு கவலையோடு ஒரு 50-100 பேர் வருகின்ற விசுவாசிகளை பார்த்து, கவலையோடு வருகிற மகனே மகளே கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், அல்லது கடன் பிரச்சனையோடு இருக்க மகனே மகளே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், கடனை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார், அப்படி எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லுவார்கள். வியாதியோடு வந்திருக்கிற மகனே மகளே கவலைப்பட வேணாம் என்று தேவன் சொல்லுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது சரி பிழை என்றதுக்கு அப்பால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அது சுவிசேஷத்துக்குள்ள உள்ளடக்கம் பண்ணப்படுகிறது. அது தீர்க்க தரிசனம் அல்ல. அது அவர்கள் அறியாமல் புரியாமல் தெளிவில்லாமல் அவர்கள் அதை போய் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை அவ்வாறு இன்னைக்கு மக்கள் மத்தியிலே சபையின் மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே விசுவாசிகளுக்கும் அதுதான் தீர்க்க தரிசனம் என்று அது தெரிகிறது. அதைத்தான் கடற்கரையிலிருந்து அந்த தள்ளப்பட்ட அந்த சிப்பியை நான் உங்களுக்கு உதாரணமாக எடுத்து காட்டினேன். ஆனா சிப்பி அதுவல்ல, அது ஆழமாய் போய் எடுக்க வேண்டும். அந்த சிப்பிக்குள்ளே முத்து இருக்கிறது. அதுதான் ரெவலேஷன், அதான் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, அதுதான் உவமைகளும் தீர்க்க தரிசனமும். ஆகவே பிரியமானவர்களே, இது ஒரு உவமை என்று மேலே அடையாளம் காணப்படுகிறது. இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லா இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இதுல ஒரு கல்யாண வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது, அழைப்புதல் கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்புதல் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாரை முன்குறித்தார்களோ, யார் முக்கியமானவர்களோ அவர்களுக்கு இந்த அழைப்புதல் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அசட்டை பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுல யார் அழைக்கப்பட்டவர்கள்? இந்த ஓமையின் மறைபொருள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? யார் அழைக்கப்பட்டவர்கள்? நீங்க கேள்வி கேட்கும் போது நாம் கற்றுக்கொள்ளுகிறபடியால் மைக் ஒன் பண்ணி நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம். யார் அழைக்கப்பட்டவர்கள் நினைக்கிறீர்கள்? யார் அந்த நபர்? யார் அவர்கள்? உங்களால கூற முடியுமா, சொல்ல முடியுமா? மைக் ஒன் பண்ணி அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லலாம். சார் பர்சன் ரொம்ப நிறைய உறவுகளை கொடுத்துப்பாங்க பாஸ்டர். இல்ல, இந்த வசனத்துல இப்ப இந்த மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல பார்க்கிற அந்த பார்வையில் அழைக்கப்பட்டவர் சொல்லப்பட்ட அந்த நபர் யார்? யூதர்கள் பாஸ். வெரி குட், சரியான பதில் யூதர்கள் தான். தயவு செய்து எல்லாருமே என்னை நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக மைக்க அன்மியூட் பண்ணி நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், இது கதை அல்ல, நிஜம். அருமையான சகோதரி சொன்னது போல சரியான பதில் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள்தான் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அப்ப இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அசட்டை பண்ணி விட்டார்கள். எதை? கல்யாணம் என்பது எது? அது தன் குமாரனுக்கு கல்யாணம் என்பது எது? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்து அந்த ராஜ்யம்
ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த மீட்பை, தேவனோடு இருந்த ஐக்கியம், தேவனோடு இருந்த உறவு, தேவனோடு இருந்த நட்பு, இது மூன்றையும் இழந்து போன அந்த மனிதன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் ஊடாக, தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்திலே அவன் இந்த மூன்றையும் பெற்றுக்கொண்டு நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே அந்த நிம்மதியான ஒரு வாழ்வுக்கு பெயர்தான் திருமண வீடு, கல்யாண வீடு. அப்ப அந்த நிம்மதியான ஒரு ராஜ்யத்துக்குள்ளே முக்கியமாய் தம்முடைய ஜனமாகிய தம்முடைய நண்பன் ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரவேலரை அவர் அழைப்பு கொடுத்தார். அவர்களோ என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணி விட்டார்கள். இதுவே யதார்த்தமும் நிதர்சனமுமாய் இருக்கிறது. சரி, ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதியிலே இஸ்ரவேலர்கள் மூன்று விதமாய் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதாகம அடிப்படையிலே மூன்று விதமாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர், 2 ஆவிக்குரிய இஸ்ரவேலர், 3 அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர். ஒன்று மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர், இன்னொன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலர், இன்னொன்று தெரிந்து கொள்ளப்பட்ட செலக்டட் பீப்புள். இப்பொழுது உங்களுடைய கவனத்தை கவனிக்க நான் உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்கின்றேன். யார் மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர்? சொல்லலாம். சொல்லலாம். சொந்த காரியங்களை செய்யக்கூடியவங்க. அழைக்கப்பட்டவர். சரி, மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர் ஓகே இருக்கலாம், அழைக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் யார்? என்னம்மா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நீங்கள் சொன்னது போல மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர் இஸ்ரவேலர் யூதர்கள் தான். யூதர்கள் தான். ரைட். இது மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்வது யூதர்கள், அதாவது நேரடியான இஸ்ரவேல் மக்கள். இரண்டாவது எந்த இஸ்ரவேலர் என்று சொன்னேன்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இது யார் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்? சொல்லுங்க, முடிந்தால் தெரிந்தால் சொல்லுங்க, இல்லாட்டி நாம் கற்றுக்கொள்ளத்தான் சொல்லுகிறேன். யார்? நாங்கள் தான். ரைட். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற ஜனங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஓகே. மூன்றாவது இஸ்ரவேலர், த செலக்டட் பீப்புள். தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர் யார்? சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர் யார்? 3 வகையாய் இஸ்ரவேலரை பார்க்கலாம். ஒன்று மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர், அது நமக்கு தெரியும், யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். இரண்டாவது இஸ்ரவேலர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், அது கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டு திருச்சபைகளில் ஆராதனை செய்கிறவர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அப்படி என்றால் மூன்றாவது த செலக்டட் இஸ்ரேல். யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட. யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட, சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள். வெரி குட், அருமையான பதில். ஆம், சத்தியத்தை கேட்கிறவர்கள். சத்தியத்தை கேட்கிறவர், வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களே த செலக்டட் இஸ்ரேல். இப்ப உங்களுக்கு விளங்குதா? இதை நீங்கள் இதற்கு ஆதாரமாகவும் தெளிவாகவும் ஒரு வசனத்தை கவனித்தால் நமக்கு அங்கே பதில் கிடைத்துவிடும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும்
கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ. யார் பாக்கியவான்கள்? அவர்கள்தான் தேவனால் தெரிவு செய்யப்படுகிறவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவர்கள். அவர்கள்தான் பாக்கியவான்கள். சோ இந்த தீர்க்க தரிசன வசனங்கள், அதாவது இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்று எதையோ அடையாளப்படுத்தி எதையோ கண்டு கொண்டிருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தீர்க்க தரிசனம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். அந்த வசனத்தின்படி தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை, அதிலும் பிரத்யேகமாக வெளிப்படுத்தின விசேஷம் என்பது அது முழுவதும் தீர்க்க தரிசனமே. அது வரலாறு கிடையாது, அது தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்த தீர்க்க தரிசனமும், இயேசுவின் ராஜ்யத்தை குறித்த தீர்க்க தரிசனமும், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற தீர்க்க தரிசனமும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதான் நான் சொன்னேன், 2023ஆம் ஆண்டு நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வேதாகம கலாசாலையில் இணைந்தேன். இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனாலும் அந்த 22 அதிகாரங்களையும் இன்னும் நான் கற்று முடிக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. அதிலே 100% ஒரு 15% வரைக்கும் தான் இதுவரைக்கும் 2 வருஷமா நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் வேதத்தை வாசித்து விட்டு கடந்து முடிந்து விட்டது, இனி அடுத்ததுக்கு போவோம் என்று நாம் போய்கொண்டு இருப்பதில் எந்த பிரயோசனம் இல்லை. கற்றுக்கொண்டதை திரும்ப திரும்ப கற்றுக்கொள்வதில் எந்த குறையும் இல்லை, எந்த விதமான தவறும் இல்லை. என கற்றுக்கொண்டதை செய்யாத வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்வதை நடைமுறைப்படுத்தாத வரைக்கும், செயல்முறைப்படுத்தாத வரைக்கும், பிராக்டிக்கலுக்குள்ளே போகாத வரைக்கும், அது 10 ஆண்டுகள் என்ன 15 ஆண்டுகள் என்றாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான யதார்த்தம், இதுதான் மனசாட்சியின்படி உரித்த உண்மை. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வாசித்து முடிந்தது, ரைட், வாசித்து முடிந்து அடுத்தடுத்து ஓடுவோம், ஓடி ஒரு பயனும் இல்லாமல் காலத்தை கடைத்து கொண்டு வீணடித்துக் கொண்டிருக்கிறார். அல்ல, அப்படி அல்ல. நான் நினைக்கிறேன், நான் மறைக்க இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை படித்து முடிக்க முடியாது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை, அது ஃபுல் இன் ஃபுல் தீர்க்க தரிசனம். அதுல 3 வகையாய் அந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நீங்கள் இங்கே பார்க்கின்ற வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பு இருக்கிற தீர்க்க தரிசிகளினுடைய தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை முற்றிலும் அது கோடிட்டு காட்டுகின்றது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் இரண்டாம் வருகையை காட்டுகிறது. ஆகவே இன்றைய தேவை இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையா அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையா? சொல்லலாம், பதில் சொல்லலாம். நீங்கள் எது இன்றைய தேவையா இருக்கிறது? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. வெரி குட். அதுதான் இன்றைய தேவையா, அதுதான் இன்றைய தேவையா இருக்கிறது. ஆனால் நீங்கள் முதலாம் வருகையை பார்த்து கொண்டே இருந்தால் இரண்டாம் வருகையில நாம் கைவிடப்படுவோமே. இந்த சத்தியம் நமக்கு விளங்குகிறதா, புரிகிறதா? அதைத்தான் நான் கடந்த நாட்களிலே பாரம்பரியம் என்று நான் சொன்னேன். பாரம்பரியத்துக்குள்ள தேவன் இல்லை, பாரம்பரியத்துக்கு பின்னால பிசாசு நிற்கிறான். இதைத்தான் உங்களுக்கு இந்த கடந்த நாட்களிலே இந்த பாரம்பரியத்தை குறித்து கற்பிக்கின்ற பொழுது இதை நாம் தெளிவாய் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? பாரம்பரியத்தையே தழுவி கொண்டு வருகிறோம். பாரம்பரியம் என்பது என்ன? செய்ததையே சொன்னதையே தெரிந்ததையே செய்து கொண்டு இருப்பதுதான் பாரம்பரியம். அதில் ஒன்றுதான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களும் இந்த லெந்து காலம் என்று இன்னைக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறோமே, இவைகளும் அந்த பாரம்பரியத்தில் ஒன்றுதான். கிறிஸ்துமஸும் இயேசுவின் முதலாம் வருகைதான். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதும் இயேசுவின் முதலாம் வருகைதான். அப்ப இதைத்தான் மக்கள் ஆர்வமாய் ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி, அதை பற்றி அக்கறையோ
அதை பற்றி தெளிவோ அதை பற்றிய விருப்பமோ இன்றைய கிறிஸ்தவ சமூகத்துக்கு இல்லை. வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஞான போதனை ஆகிய சுவிசேஷத்தோடு முடித்து விடுகிறார்கள். ஆனால் அதுக்கு மேலே இருக்கின்ற இரண்டு காரியங்களை கவனிக்க தவறி விடுகிறார்கள். என்ன இரண்டு காரியம் சொல்ல முடியுமா? என்ன இரண்டு காரியம்? உவமையினும் தீர்க்க தரிசனங்களும். வெரி குட். உவமைகளும் தீர்க்க தரிசனங்களும். உவமைகளும் தீர்க்க தரிசனங்களும் அது மறைமுகமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் அது வெளிப்படுத்த மாட்டார். யார் அதை விரும்புகிறார்களோ, யார் சத்தியத்திலே பிரியமாயிருக்கிறார்களோ, யார் சத்தியத்தை விரும்ப ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இரண்டு காரியங்களும் வெளிப்படுத்தப்படும். ஆகவே நல்ல கவனிங்கள். 3 விதமான இஸ்ரவேலர். ஒன்று மாமிசத்துக்குரியவர்கள், இன்னொன்று ஆவிக்குரியவர்கள், இன்னொன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி என்றால் யார் பாக்கியவான்கள் என்றால் கேட்பவர்கள் அல்ல, வாசிப்பவர்கள் அல்ல. ஆனா இன்றைக்கு நிறைய கேட்கிறோம், நிறைய வாசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அதன்படி நடப்பதில் நாம் அக்கறை கொள்வதில்லை. அதுதான் இந்த தலைப்பு இன்னும் முடிக்க முடியாமல் இருக்கிறது. தலைப்பை சொல்லுங்கள். என்ன தலைப்பு? இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு ஜனவரியிலிருந்து வல்லமையா வாழ்க்கையா வல்லமையா வாழ்க்கையா. இன்னும் அதை முடிக்க முடியல. அதனால புது தலைப்புக்கு போறதுக்கு முதல்ல இது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு முடிப்போம், பிரச்சனை. அதனால அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு என்ன இருந்தாலும் சொன்னதையே சொல்லி கொண்டிருக்கனா நீங்க கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்கள். இருந்தாலும் சும்மா தொட்டதுக்கெல்லாம் இதைத்தான் சொல்லி கொண்டு இல்ல. புதிய புதிய தகவல் ஒவ்வொரு நாளும் வருகிறது. நானும் கற்றுக்கொள்கிறேன். ஆகவே பழச சொன்னதையே சொல்லி கொண்டிருக்க இல்லை. ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலையும் அந்த தலைப்பு பழசா இருந்தாலும் ஆனா தகவல்கள் புதுசாதான் இருக்கிறது. அது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆகவே அவசரப்பட்டு முடிச்சு என்ன இருந்தாலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அடுத்ததுக்கு வருகிறார் இல்லை என்று சொன்னால் அது தவறு. கவனிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2 வருஷமா நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், இன்னும் கற்றுக்கொண்டு முடியவில்லை. 22 வசனம் தான், 22 அதிகாரம் தான். உங்களுக்கு 66 புத்தகம் இருக்கிறது. இந்த 66 புத்தகத்தை எப்பொழுது நான் வாசித்து முடிக்க போறேன்? எப்பொழுது வாசிக்கலாம்? அது வாசிக்கலாம். வாசிக்கிறது வேறு, கேட்கிறது வேறு. ஆனால் அதை எப்பொழுது செயல்படுத்த போகிறோம், எப்பொழுது நடைமுறைப்படுத்த போகிறோம் என்பதுதான் முக்கியம். ஆகவே இது எல்லாரும் செய்வது போல என்னால செய்ய முடியாது. ஏன்னா நான் வேதத்தை அறிந்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன். ஆனா அதை எல்லாரும் சொல்வது போல என்னால் சொல்ல முடியாது. அப்படி என்றால் அதை நான் எல்லாரை போல செய்ய வேண்டும் என்றால் நான் அதை ஸ்டாப் பண்றது நல்லது, நிப்பாட்டிக் கொள்றது நல்லது. ஆகவே பிரியமான தேவச்சனங்களே, வெளிப்படையுங்கள், தெளிவடையுங்கள். ஆகவே இந்த 22ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது 22ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு திருமண வீட்டை குறித்த உவமை சொல்லப்படுகிறது. திருமண வீடு எதை குறிக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. இதெல்லாம் நேரடியா எடுத்துக்கொள்வதில்லை. உவமைகள் நேரடியாய் எழுத்துப்பூர்வமாய் எடுத்துக்கொள்வதல்ல. அதுக்குள்ளே மறைந்திருக்கிற புதைபொருளைத்தான் பார்க்க வேண்டும். அதுக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த ரகசியம், இந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாட்டை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே அழைக்கப்பட்டவர்களோ அசட்டை பண்ணினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அசட்டை பண்ணுகிறீர்களா? நம்முடைய திருச்சபையினர், நம்மை சார்ந்தவர்கள் அசட்டை பண்ணுகிறார்களா? ஒரு விசை திரும்பி பாருங்கள். அசட்டை பண்ணினால் ராஜ்யம் இல்லை. நாம் புறம்பாக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம். வாசிக்கலாம். 106வது சங்கீதம் 24வது வசனம். 106ஆம் சங்கீதம் 24வது வசனம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படுத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். ரைட். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல், வார்த்தை கேட்டார்கள். யார்? மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர் வார்த்தைகளை கேட்டார்கள். தேவனுடைய வசனத்தை கேட்டார்கள். அவருடைய அற்புதத்தை கண்டார்கள். அவர் கொடுத்த அந்த போஜனத்தை புசித்தார்கள். அவர் கொடுத்த அந்த தண்ணீரை குடித்தார்கள், அனுபவித்தார்கள்.
ஆனால் அவர்களுக்கென்று முன்பதாக வைக்கப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது இச்சிக்கப்பட என்ற அந்த வார்த்தை, இச்சை என்றால் உங்களுக்கு இந்த இதை சொல்லவில்லை, எது அந்த இச்சை என்ற அந்த பாவத்துக்கான இச்சையை சொல்லவில்லை, விரும்பப்படத்தக்க தேசம் என்பதின் தான் அதன் பொருள், விரும்பப்படத்தக்க தேசம். அப்ப அந்த விரும்பப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். யார்? மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி யூதர்கள் மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர் எப்படி வசனத்தை கேட்டார்களோ, வசனத்தை வாசித்தார்களோ, அதோடு அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். ஆனா அதன்படி நடக்கிறதற்கு அவர்கள் முயற்சி பண்ணவில்லை. எனவே ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் அவர்கள் செய்ததைத்தான் இவர்களும் செய்கிறார்கள். நமக்கென்று வைத்திருக்கிற தேவ ராஜ்யம், நமக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணுகிற அந்த கல்யாண வீடு, அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீடு, அதை பற்றி தேவை இல்லை. ஏதோ வரலாறை சொல்லிக்கொண்டு, தெரிந்ததை சொல்லிக்கொண்டு, கதை சொல்லிக்கொண்டு காலத்தை போக்கடித்துக் கொண்டு இருக்கிறோம். கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனை வெளிப்பாடு, உவமைகளினுடைய ரகசியம், எத்தனை தீர்க்க தரிசனத்துடைய ரகசியம் நமக்கு தேவைப்படுகிறது தெரியுமா? சும்மா வரலாறை சொல்லிக்கொண்டே என்னத்தையோ ஒன்று சொல்லிக்கொண்டு ஏதோ வந்து விட்டோம், கேட்டு விட்டோம், கேட்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம். அதல்ல. அதை வாசிப்பது பெரிய விஷயம் அல்ல, கேட்பது பெரிய விஷயம் அல்ல, அதை கை கொள்ளுவதுதான் பெரிய விஷயம். வாசிப்பவர்களும் கேட்கிறவர்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களும் மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர்களும் அதை கை கொள்ளுவர்கள் மட்டும்தான் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர். நீங்கள் எந்த லிஸ்ட்ல வர ஆசைப்படுகிறீர்கள்? கேட்பதோடு நிறுத்தி விடுகிறீர்களா? வாசிப்போடு நிறுத்தி விடுகிறீர்களா? அல்லது கை கொள்ள விரும்புகிறீர்களா என்றால் அதைத்தான் தேவன் உங்களோடு இந்த வாழ்க்கையா வல்லமையா என்ற பகுதியில இந்த 4 மாதங்களும் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை இந்த வருடம் முழுவதும் கூட பேசலாம், அதை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன பொறுத்த மட்டும். என்ன நிறைய இருக்கு, ஆழம் சுழியோடி போக வேண்டி இருக்கு. கடற்கரையில நின்று சிப்பி எடுத்து விட்டோம் என்று சொல்வதில் எந்த பிரயோசனம் இல்லை. சிப்பியை தேட வேண்டும், முத்தை எடுக்க வேண்டும். முத்தை எடுக்கும் வரைக்கும் நாம் கடலுக்குள் மூழ்க வேண்டும். இதுதான் உண்மையான சத்தியம். பிரியமானவர்களே, கவனிக்க, இந்த மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் ராஜ்யத்தை புறக்கணிக்கிறார்கள், கல்யாண வீட்டை புறக்கணிக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இப்ப இன்றைக்கும் தேவன் நமக்கு உடனடியாக அவருடைய எக்ஷன், அந்த அவருடைய தண்டனை அல்லது அவருடைய பதிலண்டா நாம் அசட்டை பண்ணுவதற்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கையில் என்று சொல்லி இன்னைக்கு நாம அசட்டை பண்ணுகிறோமா? அதுதான் அங்க சொல்லுது. அங்க என்ன திரும்ப வாசிங்கம்மா, திரும்ப வாசிங்கள். அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீண்ட சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? எவ்வளவு அருமையான வசனம் தெரியுமா அது? எதுக்கு தேவன் நம்மை இதுவரைக்கும் பொறுமையாய் பார்த்து கொண்டிருக்கிறார்? அவருடைய நீடிய பொறுமை, தயவு, அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எங்களை உடனடியாய் பனிஷ்மெண்ட் கொடுத்து ஓரங்கட்டாமல் நம்மை அவருடைய கிருபையினாலே, அவர் பொறுமையினாலே நம்மை தேவன் நடத்துகிறார் என்றால் அதை நாம் அசட்டை பண்ணலாமா? கல்யாண வீட்டை அசட்டை பண்ணலாமா? கல்யாண வீடு என்பது என்ன தெரிந்து கொள்ளுங்கள். தேவராஜ்யம், இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற ராஜ்யம், அதான் கல்யாண வீடு. இதுவே ஒரு 3 மாதத்துக்கு போகும். இந்த கல்யாண வீட்டு சப்ஜெக்டே 3 மாதத்துக்கு கொண்டு போகலாம். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் அப்படித்தான் இருக்கிறார். அது பார்த்துக்கலாம், இயேசு வார நேரம் பார்க்கலாம்.
ஆக நாம என்ன செய்வோம்? சாப்பிடுவோம், குடிப்போம், உடுத்துவோம், நம்ம வேலையை பார்ப்போம். அது இயேசு வார நேரம் வந்துட்டு போறார். அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ற போக்கிலே பிரசங்கம் நடைபெறுகிறது, அந்த போக்கிலே திருச்சபைகள் நடாத்தப்படுகிறது, அந்த திருச்சபையிலே விசுவாசிகளும் போதகர்களும் பயணிக்கிறார்கள். அந்த ஸ்டைல்ல காலம் சமயமாயிருக்கிறது. நீங்கள் நினைக்கிறபடி ஏதோ சாப்பிட்டோம் கட்டி வெட்டி இங்கேயே ஆட்சி செய்யலாம் நினைக்காதீங்க. நீங்க பாருங்க, எத்தனை பூமியதர்ஷியை பார்க்கிறோம், எவ்வளவு இயற்கை அனர்த்தங்களை பார்க்கிறோம். யோசித்து பாருங்க. இந்த சமீபத்துல பிலிப்பீன்ஸ் தேசத்துல இன்னும் வேற எங்க இன்னொரு நாட்டுல பூகம்பம் வந்து அவ்வளவு பெரிய சொகுசுமாடி கட்டடங்கள்லாம் இடிந்து விழுந்து போச்சு. அமெரிக்காவில் காட்டு தீ பரவி ஒரு கிராமமே அழிந்து போய்விட்டது. பெரும் வெள்ளங்கள், பெரும் இயற்கை அனர்த்தங்கள். யுத்தத்துல உங்களுக்கு தெரியும், அங்கே மத்திய கிழக்கு நாட்டுல யுத்தத்துல எத்தனை பேர் அழிந்து போகிறார்கள். தேவன் தெரிந்து கொண்டாரே அந்த இஸ்ரவேலர் இன்னைக்கு சும்மாவே அழிந்து கொண்டிருக்கிறார். சும்மா தேவையில்லாம தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் யுத்தம் 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 என்று சொல்லி தங்களையும் அழிக்கிறார்கள், மற்றவனை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய யுத்தம் அல்ல. இதையும் போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இது தேவனுடைய யுத்தம், தேவன் அவர்களோடு இருந்து யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அது அன்றைய நாள் பண்ணின யுத்தம் வேற. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பின்பு பண்ணுகிற யுத்தம் இந்த மாமிசத்துக்குரிய யுத்தம் இல்லை, அது ஆவிக்குரிய யுத்தமே. இது மாமிசத்துக்குரிய யுத்தத்தை பார்த்து இந்த கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள் இந்தியா ஜெயித்தது, இலங்கை ஜெயித்தது, பாகிஸ்தான் ஜெயித்தது என்று ஆரவாரம் பண்ணுகிற ஒரு கூட்டம் மாறி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலர் ஹமாஸை அடித்து விட்டார்கள், இஸ்ரவேலர் காசாவை பிடித்து விட்டார்கள் என்று கையை தட்டி தேவன் அவர்களோடு இருக்கிறார், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அதனால வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு மாமிசத்தின்படி இஸ்ரவேலர் மாமிசத்துக்குரியவர்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. அது கிறிஸ்துவுக்கு முன்பு இஸ்ரவேலருக்கு சப்போர்ட் பண்ணினார். எதற்கு? அவர் யுத்தத்துக்கு சப்போர்ட் பண்ணினார். எதிரிகளை, எதிரினுடைய அருவருப்புகளை அழிப்பதற்கு தான். அதுதான் மெயின் நோக்கம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பின்பு யுத்தம் ஆவிக்குரியதல்ல, மாமிசத்துக்குரியதல்ல. ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு, உன் எதிரியை நேசி, உன்னை சபிக்கிறவனை ஆசிர்வதி, உனக்கு தீங்கு செய்கிறவனுக்கு நன்மை செய். இதுதான் ஐயா சத்தியம். இன்னைக்கு நம்மவர்கள், பெரும் பெரும் தலைவர்கள் என்னத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்களை பிழையாய் போதிக்கிறார்கள், தவறாய் போதிக்கிறார்கள். நான் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. வேதத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். வேதத்தை வேதமாய், சத்தியத்தை சத்தியமாய் பாருங்கள். ஊமைகளையும் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள், அல்லது சுவிசேஷத்தை மட்டும் பார்த்து பால் குடித்துக் கொண்டிருக்காதீர்கள். இது பால் குடிக்கிற நேரம் அல்ல, இது பலமான ஆகாரம் சாப்பிடுகின்ற நேரம். எத்தனை வருஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம். Glory to God, glory to God. 35வது வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை. நன்றாக கவனி. இந்த வசனம் எல்லாம் தெரிந்ததுதான். ஆனா அதுக்குள்ள இருக்க அந்த முத்தை எடுக்கத்தான் தெரியாது. சிப்பியை எடுத்து விட்டாலும் சிப்பிக்குள்ளே முத்து இருக்கிறது என்பது தெரியாது. வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளை ஒளிந்து போகும். அப்படின்னா வானம் ஒளிந்து போகும் என்ற சத்தியம் இங்க இருக்கிறது. பூமி ஒளிந்து போகும். நல்ல கவனிங்க, வானமும் பூமி ஒளிந்து போகும். ஆனால் நீங்கள் பார்க்கின்ற இந்த வசனம் ஒளிந்தே போகாது, ஒளிந்தே போகாது. 36வது வசனம் வாசிங்கம்மா. அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். எந்த நாள்? எந்த நாளிகை? எந்த நாள்? எந்த நாளிகை? இயேசுவின் இரண்டாம் வருகை. அப்ப இரண்டாம் வருகையை பற்றி இன்னைக்கு பாடங்கள் படிப்பிக்கிறது இல்லை, சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சும்மா வரலாற சொல்லிக்கொண்டு கதையை சொல்லி காலத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறார்.
தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில சுவிசேஷத்தை ஏதோ அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கள்ள உபதேசிகளுக்கும் அல்லேலியா சொல்லுகிறார்கள், நல்ல உபதேசிக்கும் அல்லேலியா சொல்லுகிறார்கள். கள்ளர் யார், நல்லவர்கள் யாருன்னு தெரியவில்லை. என்ன காரணம்? அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவரை தவிர வேறொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்ப இப்படி யாருக்கும் தெரியாம இருக்கும்போது வருகை என்பது தெரியும் அல்லவா? அந்த நாளும் நாளிகையும் தெரியாது, ஓகே. ஆனா இயேசு வரப்போகிறார், இரண்டாம் விசை வரப்போகிறார் என்பது தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஆனா நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களும் மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர்கள், மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர்களைத்தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் பின்பற்றுகிறார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர்கள் இயேசுவின் முதலாம் வருகை தெரியும். அதை குறித்து தீர்க்க தரிசனத்திலும் நியாயப்பிரமாணத்திலும் சங்கீதங்களிலும் எழுதப்பட்டது நன்றாகவே தெரியும். மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலருக்கு இயேசுவின் முதலாம் வருகை தெரியும். ஆனால் வந்த பொழுது தீர்க்க தரிசனத்தின்படி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்ற பொழுது இவர்கள் இயேசுவின் முதலாம் வருகையை எப்படி அபாத்திரமாய் போனார்களோ அதுபோல ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு இரண்டாம் வருகை தெரியும். இரண்டாம் வருகை நன்றாகவே தெரியும். ஆனால் எப்படி மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர்கள் முதலாம் வருகையை அசட்டை பண்ணினது போல, அதுபோல ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் இரண்டாம் வருகை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இரண்டாம் வருகையில் யார் பங்கெடுக்கிறார்கள்? தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர். நீங்கள் எந்த இஸ்ரவேலராய் இருக்க விரும்புகிறீர்கள்? பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் பாரம்பரியத்தை கையாண்டு முதலாம் வருகையை கொண்டாடி கொண்டே இருக்க போகிறீர்களா? அல்லது இரண்டாம் வருகை வருகிறது, இயேசு வருகிறார், அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் காணப்படுகிறது, நான் இரண்டாம் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், என் திருச்சபை ஆயத்தப்படுத்த வேண்டும், என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், என் மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அந்த ஒரு குறிக்கோளோடு கடந்து செல்கிறீர்களா? எது உங்களுடைய குறிக்கோளா இருக்க வேண்டும்? வரலாறை கேட்பதும் ஞான உபதேசமாகிய அந்த சுவிசேஷத்தை பாலை குடிப்பதுமா நம்முடைய காலமா இருக்கிறது இப்பொழுது? சொல்லுங்க, யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. கிறிஸ்தவம் எங்கே பயணிக்கிறது? எந்த வகையில ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள்? இதற்கெல்லாம் காரணம் யார்? இதுக்கெல்லாம் காரணம் யார்? வழி நடத்துகிற தலைவர்களே. வாசிக்கலாம். வழி நடத்துகிற தலைவர்களே, வாசியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். யாக்கோப்பின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாக்கோப்பு, சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய் இருப்பீர்களாக. ஐயோ, ஏன் தவற வாசிக்கிறீர்கள்? போதகராகாதிருப்பீர்களாக. இப்படிதான் நீங்க சொல்ற மாதிரிதான் பிரசங்கம் நடக்குது. வேற ஒன்றும் மாற்றவில்லை. அது அப்படித்தான். போதகர்மாருக்கு அதிக ஆக்கினை உண்டு, அதை அறிந்து அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. அதனால போதகர் என்று சொல்லுகிறவர் ஒரு வசனத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. மக்களை சரியான முறையில கல்யாண வீட்டுக்கு நேராய் என்ன செய்யணும்? நடத்த வேண்டும். கல்யாண வீடு என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்த வேண்டும். இந்த பூமியில அப்பம் சாப்பிட்றதுக்கு, மீன் சாப்பிட்றதுக்கு, இந்த பூமிக்குரிய காரியத்தையே சொல்லி சொல்லி அவர்களை பூமிக்குரியதிலேயே கொண்டு போய் மண்ணுக்குள்ளேயே மடிய பண்றது ஒரு போதகரின் நோக்கமா இருக்கக்கூடாது. ஒரு போதகரின் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவரையும் அவரை அறிகின்ற அறிவிலையும் வளர்வதற்கு நாம் அவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை காட்ட வேண்டும். ஆக இன்னைக்கு சொல்லுகிறார், லெந்து காலம் எவ்வளவு பரபரப்பாய் கிறிஸ்தவத்துக்களை கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் காலம் எவ்வளவு பரபரப்பாய் கொண்டாடப்படுகிறது.
இதை கொண்டாடி கொண்டாடி கொண்டு இரண்டாம் வருகை எப்படி வரும், எப்படி வரப்போகிறார், வருகிறாரா வர இல்லையா தெரியாது. அப்படியே நாம் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோமே. திரும்பவும் பாருங்கள் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திற்கு. அதிலே வாசிக்கலாம் 37வது வசனம். 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இது எந்த காலம்? இது எந்த காலம்? வருங்காலம். ஆனா இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய திருச்சபையின் தலைவர்கள் எங்கே கொண்டு போய் எங்களை விடுகிறார்கள்? லெந்து காலம் என்கிறார்கள், கிறிஸ்துமஸ் காலம் என்றார்கள். இது இப்பொழுது தேவையில்லை. தேவையானது தேவகுமாரன் வருகின்ற காலம். அது நினைவுற வேணாம் என்று சொல்லவில்லை. கிறிஸ்து பிறந்தது உண்மை, கிறிஸ்து அடிக்கப்பட்டது உண்மை, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது உண்மை. இது சரித்திரம். அது யாருக்கு சொல்ல வேண்டும்? புதிதாய் வந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். யாருக்கு சொல்ல வேண்டும்? தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும். எத்தனை வருடமாய் பாரம்பரியத்திலே நாம் தழுவி கொண்டிருக்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம். எதை அசட்டை பண்ணுகிறோம்? பரலோக ராஜ்யத்தின் அந்த கல்யாண வீடு, தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு கல்யாண வீட்டை இன்னைக்கு கவனிக்கிறது இல்லை. 37 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 38 நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு ஜமான் அறியாதிருந்தால் அவன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ண விட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அதுல 45 மிக முக்கியமான வசனம். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன். ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? சரியான ஆவிக்குரிய போஜனத்தை கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். வரலாறை சொல்லி காலத்தை கடத்துகிறவனா இருக்கக்கூடாது. அடுத்தது சும்மா பாலையை கொடுத்து வீணாக்கி ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாமல் விடக்கூடாது. வசனம் இப்படி இருக்க, சத்தியம் இப்படி இருக்க, ஏதோ சாட்டுக்காக நாங்கள் பைபிள் எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ணுவதும் அதை கேட்பதும் இப்படி காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறோமே. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். மத்தேயு 22 வருகின்ற பொழுது அழைப்பை அசட்டை பண்ணினார். இந்த 22ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்திருப்பீர்கள், என்னுடைய பிரசங்கத்தையும் கேட்டிருப்பீர்கள். பார்த்தீர்களா எவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்கிறது? எத்தனை விஷயங்களை இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் மத்தியில பேசிக் கொண்டு இருக்கிறார். எதுக்கு நாம் அவசரப்படணும்? கற்றுக்கொண்டதை செய்யாத வரைக்கும் 50 வருடம் என்றாலும் அதையே கற்றுக்கொள்வதில் தவறு இல்லை. அதையேத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். முந்தைய நாட்கள் எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணினால், அந்த எக்ஸாம்ல நல்ல பரீட்சைய அந்த எக்ஸாம நன்றாக எழுதினால் மட்டும்தான் அடுத்த வகுப்புக்கு பாஸ் பண்ண வைப்பார்கள். உதாரணத்துக்கு 3ஆம் வகுப்பு படிக்கிறோம் என்றால்
3ஆம் வகுப்புல தேர்ச்சி பெறாமல் 4ஆம் வகுப்புக்கு விட மாட்டார்கள். இப்ப 10 வருஷம்னாலும் படித்து கொண்டு இருக்கதான் வேணும். அதான் முந்தைய காலத்துடைய கல்வியினுடைய முறைமை. இன்றைக்கு அப்படி இல்லை. அவன் படிக்காமலே வகுப்பேற்றம் செய்து பாஸ் பண்ண வச்சு சரியான படிப்புக்குள்ளே இவர்களை வழிநடத்துகிறார்கள். இன்னைக்கு ஸ்கூல் பாடங்கள் அப்படித்தான் இருக்கிறது. அதுபோல ஆவிக்குரிய பாடமாகிய வேதவசனம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. அவன் நன்றாக படிக்கும் வரைக்கும் அவன் பாஸ் பண்ணக்கூடாது. அவன் அதை 3ஆம் வகுப்பு சரியான முறையில கற்றுக்கொள்ளாத வரைக்கும் 4ஆம் வகுப்பு போய் என்ன பிரயோசனம்? பாருங்கள், டைம் எவ்வளவு குயிக்கா போயிட்டு இந்த முடிக்கிற டைம் வந்துட்டுது. இன்னும் இதை எடுத்த சப்ஜெக்டே முடிக்க முடியல. சங்கீதம் 24 என்ன பார்த்தீர்கள்? வயலுக்கு போகிறான், ஒருவன் வியாபாரத்துக்கு போகிறான், ஒருவன் ஊழியக்காரனை கொலை செய்கிறான். யார் இந்த கொலை செய்கிறவர்கள்? யார் இந்த கொலையாளிகள்? வாசியுங்கள். யோவான் 8:37. யோவான் 8:37. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். யார் கொலை செய்வது? உபதேசம் இல்லாதவன் இயேசுவை கொலை செய்கிறான். கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராதவன், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்காதவன் இன்றைக்கும் ஆவிக்குரிய சிறுவர்களா இருந்தாலும் இன்றைக்கும் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த கொலைபாதகர்கள்? கல்யாண வீட்டை அசட்டை பண்ணுகிறவர்கள். Praise the Lord. Hallelujah. ஆக நான் முடிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் வெள்ளிக்கிழமை. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேற ஒரு தலைப்புக்கு போக என்னால முடியல. நீங்க விரும்பினாலும் நான் விரும்பினாலும் ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவே இந்த பாருங்கள், இது இந்த அறகுறையத்தான் விட்டு போகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னத்தை இன்றைக்கு கற்றுக்கொண்டீர்கள்? ஏற்கனவே எத்தனை முறை மத்தேயு 22 வாசித்திருப்பீர்கள்? எத்தனை முறை இந்த கல்யாண வீட்டை குறித்து பிரசங்கம் கேட்டிருப்பீர்கள்? ஆனால் இன்றைக்கு பேசினது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கா? உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அது என்னை ஊக்கப்படுத்தும், கேட்கிறவர்களை ஊக்கப்படுத்தும். யாராயிலும் இந்த டைம் முடிவுறதுக்குள்ள டைம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு 2 பேர்